நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் 2025 ஒரு பிரமாதமான அருமையான ஆண்டாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன் நண்பர்களே. இன்றைக்கு 2 முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. முதலாவதாக நம்முடைய நெய்பர்ஹுட்ல வெடிச்சிருக்கிற ஒரு போர், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே இப்பொழுது போர் வெடிச்சிருக்குது நண்பர்களே. உலகத்தில் 3வது மிகப்பெரிய போராக இது மாறுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாட்டை இது எழுப்பி இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். அங்க என்ன நடந்து கொண்டிருக்குது, இது மிகப்பெரிய போராக வெடிக்குமா, அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு முதல் செய்தியாக பார்க்கலாம். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி இந்தியா கூட்டாக உருவாக்கிய இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு என்ன மிகப்பெரிய ஊக்கம் கிடைத்திருக்குது அப்படிங்கிறத பார்க்காம இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, உலகத்தில் ஏற்கனவே 2 மிகப்பெரிய போர்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுவே உலகத்துடைய 3ஆம் உலக போருக்கு வழிவிடுத்துடுமோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அச்சம் உலகத்தில் நிலவி வருகிற இந்த வேளையில் 3வதாக ஒரு போர் வெடிச்சிருக்குது. அதுவும் நமக்கு இந்தியாவுக்கு மிக அருகாமையில் வெடிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இதில் கொடுமையிலும் கொடுமை. பாகிஸ்தான் சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தினது நமக்கு தெரியும். அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடங்கினதும் நமக்கு தெரியும் நண்பர்களே. ஆனால் நேற்று இரவு இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. ஆப்கானிஸ்தான் ஒரு இடம் 2 இடம் அல்ல, கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாகிஸ்தான் எல்லையில பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தின போது ஆப்கானிஸ்தானுடைய சாதாரண மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதை நம்ம பார்த்தோம். அது கொடுமையிலும் கொடுமை. அதுல 46க்கும் மேற்பட்ட சாதாரண மக்கள் இறந்ததையும் நாம பார்த்தோம். அதுல பலரும் பெண்களும் குழந்தைகளும் அப்படிங்கிறது தான் இதுல கொடுமையிலும் கொடுமை. அதுவும் நடுராத்திரியில அவங்க தூங்கிட்டு இருக்கிற வேலையில அவங்க மண்டையில போய் குண்டை போட்டுட்டு வந்தான் இந்த பாகிஸ்தானி அட்டூழியக்காரனுங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான், அதாவது தீவிரவாதிகளாக இத்தனை ஆண்டுகள் உலா வந்த ஆப்கானிஸ்தானை ஆளுகிற தாலிபான் அமைப்பு ஒரு கண்ணியமான ஒரு போரை முன்னெடுத்திருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. அவங்க போரை டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க பாகிஸ்தானின் மீது பன்முக தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ண பிறகு பாகிஸ்தான் எல்லைக்கு தன்னுடைய படைகளை அனுப்பி நேற்று இரவு 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையை கடக்காமலே ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருந்தே குண்டுகளை பாகிஸ்தானுடைய ராணுவ போஸ்டுகளின் மீது ஏவி இருக்கிறாங்க. அதுல அவங்க தெளிவாக பொதுமக்கள் இதுல பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு பாகிஸ்தான் ராணுவத்தினரின் மீது மட்டுமே இவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல ஒரு பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டாரு அப்படின்னும் மேலும் 14 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக பாகிஸ்தானுடைய ராணுவம் அங்க இருந்து சுட்டதுல ஆப்கானிஸ்தானுடைய தாலிபானை சேர்ந்த 13க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவருது. இந்த தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத நாம இங்க தெரிவிக்க வேணும். இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்து வருகிற இந்த சண்டை ஒரு முழுநீள போராக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்குது. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதை போர் அப்படின்னு தான் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அளவான ஒரு சில தாக்குதல்களை நாங்க நடத்துறோம் அப்படின்னு தான் பாகிஸ்தான் சொல்லி வருது. ஆனாலும் கூட பாகிஸ்தானால இந்த தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு இப்பொழுது 2 பக்கமும் அடி அப்படின்னு சொல்றாங்க. எல்லை தாண்டி இருக்கிற தாலிபான் இங்க இருந்து தாக்குனா இந்த தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பை பாகிஸ்தான் தானே உருவாக்குச்சு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயே இருந்துகிட்டு அங்க இருந்து பாகிஸ்தானிய ராணுவத்தினரையும்
சீனர்களையும் குறிவைத்து தாக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்துதான் பாகிஸ்தானுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. இது முழுநீள போராக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமாக அவாவாக இருக்குது நண்பர்களே. அதே சமயத்தில் நேற்று பாகிஸ்தானுக்கு இன்னொரு நற்செய்தி வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, நேற்று முதல் பாகிஸ்தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு சபை இருக்குது இல்லையா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், அந்த கவுன்சிலுக்கு நான் பெர்மனன்ட் மெம்பராக, தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்த பதவியை பாகிஸ்தான் வகிக்கும். ஜப்பானுடைய பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து பாகிஸ்தான் அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. கடந்த ஜூன் மாதம் இந்த தேர்தல் நடந்து முடிந்தது அப்படிங்கிறதையும் நாம நினைவுபடுத்தணும். இது என்னங்க சார் அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, உலகத்தில் எங்கேயாவது ஒரு சர்வதேச படையை அனுப்பணும் அல்லது ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடைகளையோ அல்லது இராணுவ தடைகளையோ விதிக்கணும் அப்படின்னா அதை ஐக்கிய நாடுகள் சபை ஜெனரல் அசம்பிளியில பண்ண முடியாது நண்பர்களே. அதற்கான பவர் அதுக்கு கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள், பாதுகாப்பு தொடர்பான, இராணுவம் தொடர்பான விஷயங்கள், இந்த டெரரிசம் இருக்குது இல்லையா, இந்த தீவிரவாதம் தொடர்பான விஷயங்கள் எல்லாவற்றின் மீதுமே எங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா அது ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல தான், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல தான். அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குது. அது போக 11 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பதவிக்காலம் அவங்களுக்கு 2 வருடங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம இங்க குறிப்பிட வேணும். அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாரு அப்படின்னாக்க, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் சைனா ஆகிய 5 நாடுகள் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டோ பவர் ஒன்று இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னாக்க, இந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு நடந்ததே எடுத்துக்கோமே. இந்தியாவில் தீவிரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்ட நம்மளுடைய பாராளுமன்ற தாக்குதல் மற்றும் மும்பை தாக்குதல்களை பின்னாடி இருந்து செய்த, அதனுடைய பிரெயினாக விளங்கிய, அதனுடைய காரியகர்த்தாவாக விளங்கின மசூத் அசார் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறான். இவன் வந்து ஒரு பயங்கரமான தீவிரவாதி அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்குது. உலகத்துல பெரும்பாலான நாடுகள் அவனை தீவிரவாதின்னு அறிவிச்சிருக்கு. அவனுடைய அமைப்பை தீவிரவாத இயக்கம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. அவனை வந்து உலகம் முழுவதும் தீவிரவாதியாக அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மசூத் அசார் மீது நடவடிக்கை எடுக்க வேணும், இவன் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அந்த தீர்மானத்தை சீனா தனியாக நின்று வீட்டோ செய்ததை நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வீட்டோனா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் மற்றும் 11 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களே செக்யூரிட்டி கவுன்சில்ல, அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இந்த தீர்மானத்தை அந்த சபையில் இருக்கிற அனைவரும் ஒப்புக்கொண்டாலும் கூட இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அதுல ஒரு ஆளு இதுல ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா கூட அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதுதான் கொடுமையிலும் கொடுமை. அதுதான் அந்த பயங்கரமான வீட்டோ பவர். இந்த 5 நாடுகளுக்கு கிடைத்திருக்கிற வீட்டோ பவர். இந்த 5 நாடுகள் யாருன்னா, 2ஆம் உலகப் போர் வெற்றியை சந்தித்த 5 நாடுகள். ஆக்சுவலா 4 நாடுகள் வெற்றியை சந்தித்தவை. சீனா வந்து அதற்கு பிறகு சேர்க்கப்பட்டது. சீனாவுக்கு பதிலாக இந்தியாவை சேர்ப்பதாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபையில பேச்சு எழுந்தது. அமெரிக்கா சொன்னது, ரஷ்யா சொன்னது, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அப்பொழுது இந்தியாவுடைய பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு, எங்களுக்கு அந்த பதவி வேண்டாம், நீங்க சீனாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நாம் விட்டு கொடுத்த பதவியை இந்தியாவுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சிலின் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப், அந்த பதவியை நாம தான் சீனாவுக்கு விட்டு கொடுத்தோம். அந்த சீனா இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக பல சந்தர்ப்பங்கள்ல, குறிப்பாக காஷ்மீர் விவகாரம் போன்ற பல சந்தர்ப்பங்கள்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் நினைத்தால் மட்டுமே, இதுல ஒருமித்த கருத்தோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் எந்த நாட்டின் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறதா ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய பவர். இன்றைக்கு நாம பார்க்க போற 2வது மிக முக்கியமான விஷயம் வந்து பிரிக்ஸ் அமைப்பு தொடர்பானது.
பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்குவதற்கு இந்தியா மிக முக்கியமான காரணம், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிறத நாம இங்க குறிப்பிட வேணும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு இது. இப்பொழுது மேலும் 11 நாடுகள் அதுல இணைக்கப்பட்டிருக்குது நண்பர்களே. இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு விஷயம் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, அமெரிக்க டாலரை புறம் தள்ளிவிட்டு லோக்கல் கரன்சிலேயே நாங்க ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு ரஷ்யாவும் பெலாருஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு தெரியுமா? வருடத்துக்கு 37 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அவங்களுடைய வர்த்தகம் இருக்கு. பெலாருஸும் ஒரு பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நாடு அப்படிங்கிறத குறிப்பிட வேணும். இது ஏன் அவ்வளவு பெரிய பூஸ்ட் அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்பு தான் அமெரிக்க அதிபராக இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற, இன்னும் பதவியேற்று கொள்ளாத டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பிரிக்ஸ் கரன்சின்னு ஒன்று கொண்டு வரக்கூடாது, அமெரிக்கன் டாலர் தான் கரன்சியாக, இன்டர்நேஷனல் கரன்சியாக, காமன் கரன்சியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்லாம் சொன்னார் இல்லையா. அவருடைய முகத்துல சேற்றை வாரி இறைத்தது போல இந்த ரஷ்ய பெலாருஸ் அக்ரிமெண்ட் வந்திருக்குது நண்பர்களே. ஏற்கனவே இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் லோக்கல் கரன்சில பெரிய அளவில் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அமெரிக்கன் டாலரை முடிஞ்ச அளவுக்கு நம்ம புறந்தள்ளிட்டு இருக்கிறோம். இப்பொழுது பெலாருஸும் ஒரு மிகப்பெரிய தொகையோடு 37 பில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்ஸ்சேஞ்சோடு அங்க இணைந்திருக்கிறது. பிரிக்ஸுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பூஸ்ட், அதுவும் ட்ரம்ப் அவர்களுடைய மிரட்டலுக்கு பிறகு பிரிக்ஸுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பூஸ்டாகவே கருதணும். இந்த இன்றைய 2 முக்கியமான செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? சொல்லுங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.